எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இப்போ ஒரு 45 டேஸ் லீவ் தர போகிறாங்க. நீங்கள் எப்படி பிளான் வச்சுருக்கீங்க வீக்கெண்டுக்கு? எங்களுக்கு ஏதோ பெருசாக பிளான் இல்லடி. உங்களுக்கு என்ன பிளானு? ஃபஸ்ட்டு 10 டேஸ் அம்மாவை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஹில் ஸ்டேஷன் இந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரி எங்கேயாச்சும் போகணும். அதுக்கப்புறம் மிச்சம் 15 டேஸ் இருக்குல்ல, அந்த 15 டேஸில் நம்ம காலையில் எழுஞ்ச உடனே பார்க்குக்கு போகலாம். சரியா? அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மி ஆண்டி கடை தெரியுமா? லக்ஷ்மி ஆண்டி அங்கே போயிட்டு நல்லா சில்லு 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 சில்லுன்னு ஒரு ரசனா குடிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் மிச்சம் 10 நாள்லாம் படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன் சொல்லு? லீவில் அதனால் படம்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் போய் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பாட்டி வீடு இந்த ரிலேட்டிவ்ஸ் வீடெலாம் போயிடலாம். நல்லா இருக்கா பிளான்னு? என்ன எதுவுமே சொல்லாமல் வரீங்க? என்ன ஓடி போயிட்டாங்க? சில்லி கேர்ள்ஸ். உன்னை பார்த்து தானே எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. ஆனால் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் ரவுடி பேபி. எங்க போற? விளையாட. ஏய் 12 மணி இந்த நேரத்துக்கு வெளில போனேன்னு வை, நல்லா கரு கருன்னு வருவ. சூரியன் ஃபுல் டைம்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம். சன்டான் ஆயிடும், ஹீட் ஸ்ட்ரோக் வரும், வேர்க்கும். நீ 7 மணிக்கே ஏசி போட்டு வீட்டில் உட்காந்துருப்ப. நீ வெளில போய் வெளில விளையாட போறியா? அது மட்டும் இல்ல, உனக்கு உடம்பு ஃபுல்லா டீஹைட்ரேஷன் ஆயிடும். மூஞ்செல்லாம் வெள்ளை வெள்ளையாயிடும். டீஹைட்ரேஷனால தலைவலி வரும். நீ ஏன் உயிரை வாங்குவ? மா இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் ப்ரிகாஷனாக வந்திருக்கேன். குளு குளு சோப்பு, சில்லி சில்லி ஷாம்பு, கூலிங் பவுடர். ஃபுல்லாக விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே இந்த கூலிங் ஆயில் எடுத்து மண்டை ஃபுல்லாக தேய்ச்சிப்பேன். அப்புறம் ஏசி போடுவேன். காலை நல்லா விரிச்சு சும்மா ஜம்முன்னு படுப்பேன். எப்படி? சன்ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷனோட ஃபுல் ப்ரொடெக்ஷனோட போகிறேன். அண்ட் ஐம் a strong girl. என்னெல்லாம் ஒன்றும் பண்ணாது இந்த சன். போயிட்டு வரட்டா? எப்படியும் இன்னொரு ½ அன் ஹவர்ல வீட்டுக்கு ஓடி வந்துட போற. வெயில் தாங்காம போ, நான் பார்க்க தானே போறேன். A few minutes later. நான் தான் உன்னை அப்பவே வெளில போவேன்னு சொன்னேன்ல, கேட்டியா? நல்லா செவச்சவச்சவன் இட்லி மாதிரி வெளில போனேன். இப்ப என்ன கருப்புளுந்து மாதிரி வந்து நிக்கிற? தயவு செஞ்சு கொஞ்சம் டயலாக பேசி கொள்ளாதீங்கம்மா. தண்ணி எடுத்துட்டு வந்து தாங்கம்மா. நீ இப்படி வருவேன்னு எனக்கு தெரியும். வாட்டர் மெலன் ஜூஸ் வச்சிருக்கேன், போ. வாட்டர் மெலனாமா? குடிச்சிட்டு முதல்ல போய் குளி. ஃபுல்லா டீஹைட்ரேட்டா இருக்கும். வெயில வேற விளையாடி இருக்க. தேங்க்யூமா. ஹேய், என்ன இங்க உம்முன்னு உட்காந்துருக்க? வெளில போய் விளையாடலையா? போர் அடிக்கலையா உனக்கு? மா சும்மா இருங்க. வெளில போய் ஜாலியா விளையாட ஆடியா? சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க. உங்களுக்கு என்ன பார்த்தா நக்கலா இருக்கா? எனக்கு இந்த நாளோட லீவ் முடியுதுன்னு கடுப்பில் இருக்கேன். ஃபர்ஸ்ட்லாம் நான் விளையாட போனேன் என்ன சொல்கிறீங்க? வெளியே போகாத, வெயில் அடிக்கும், டீஹைட்ரேஷன் ஆகும், தலை சுற்றும், டேன் ஆகிடுவேன், வேர்க்கும், அது இதுன்னு சொல்லிட்டு என்னை இங்கே இருக்க வைப்பீங்க. இப்போதைக்கு என்ன போக சொல்கிறீங்க? என்னை வெறுப்பேது தானே சொல்கிறீங்க? நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. நான் மட்டும் டேன் ஆகி கருப்பா அசிங்கம் போகணும். அதானே உங்களுக்கு? மா நானே நாளைக்கு எப்படி லீவ் போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லைம்மா, போங்க. நான் சாப்பிட போறேன். என்னமோ பண்ணி தொலை. எங்க வச்சேன்? ஐயோ, வாங்க மறந்துட்டேனே. ஆழியா, என்னம்மா? தங்க ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? சூப்பரா சமைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அந்த ஒரு விஷயம் மறந்துட்டேன். அது இல்லைன்னு வை, என் டிஷ்ஷே கம்ப்ளீட் ஆகாது. என்னால போக முடியாது. வெளில பாத்தீங்களா வெயில் எப்படி கொளுத்தி இருக்குன்னு? அப்புறம் டேஸ்டா இல்லைன்னு நீ குறை சொல்வ. டயர்டா இருக்குமா? மம்மி இன்னைக்கு உனக்கு தாளிச்ச தயிர் சாதம் பண்ணலாம்னு நினைச்சேன். கருவேப்பிலை மறந்துட்டேன். இப்போ நீங்க அந்த கருவேப்பிலை போட்ட மட்டும் எக்ஸ்ட்ரா டேஸ்டாவா இருக்க போகுது? எல்லாமே ஒரு மாதிரி தானே இருக்க போகுது. அந்த கருவேப்பிலைய போடலன்னு வை. நானு அப்புறம் டேஸ்டா இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா என் வேலையை நான் செஞ்சிடறேன். கொஞ்சம் வாங்கிட்டு வா பட்டு, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி போறேன். ஆனா கெட்டப் சேஞ்ச். ஒரு வழியா அம்மா சொன்ன பொருள்லாம் வாங்கியாச்சு. பா இவ்வளோ தூரம் போகணுமா? பார்த்துடலாம்.
ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஜம்ப் தான். சேஃபாக போயிடலாம் வீட்டுக்குள்ள. அப்பாடா, ஒரு வேளை பத்திரமா இங்கே வந்துட்டோம். சக்ஸஸ். இதை முதல்ல காட்டணும். ஐயோ, கீழே விழுந்துருச்சா? ஆழியா, என்னம்மா, கடைக்கு போனோமா? எப்படி கண்டுபிடிச்சா? செல்லம் ப்ளீஸ், உப்பு பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன், அம்மா மறந்துட்டேன் ப்ளீஸ். சரி, போகிறேன். என்ன வேணும்? உப்பு வாங்கிட்டு வா போ. சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டா. அவ்வளோதான். இதான் லாஸ்ட் டே ஆஃப் மை லீவ். இதுக்கப்புறம் எனக்கு உன்னை பார்க்குறதுக்கு ஒரு 1 இயர் ஆகும். என்ன, அப்போ தான் எனக்கு திருப்பி ஆனுவல் லீவ் வரும். நாளைக்குலாம் இந்த நேரத்துக்கு என் ஸ்கூலில் என் டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, நான் கிளாஸை கவனிச்சிட்டு இருப்பேன். உன்னை நான் கொஞ்சமாக மிஸ் பண்ணுவேன். நீ நினைக்கலாம், என்னடா நான் இவ்வளோ புலம்புறேனேன்னு. நீ வரும்போது எனக்கு ஒரு லாங் லீவ் கிடைக்கிது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் இயர் தான் மீட் பண்ணுவேன். ஸோ இப்போ கூட பாரு, இந்த பொருளை நான் தப்பாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது காரணம் யார் சொல்லு? நீ தான். அடிக்கிற வெயிலுக்கு கிருகிருன்னு ஆகுது. சரி, நான் போய் எல்லாமே குடிச்சிட்டு அப்படியே கடைக்கு போகிறேன். பை.